ஹாய் இல்லை கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லா நாளைக்கு இந்த இரண்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அப்பாக்குலிப்ஸ் டைரி அப்படின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையை வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அனிமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அப்படி சொல்ல போகிறீங்க. ஏன்னா இந்த அனிமே வந்து அப்படி இருக்கும், தரமாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமையோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அப்பாக்குலிப்ஸ் தான் இருப்பா. இந்த அப்பாக்குலிப்ஸ் அப்படின்றவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த ராஜாக்கு, ராணிக்கு, அப்புறம் இந்த மேல் இடத்துல உள்ளவங்களுக்குலாம் வந்து சாப்பாட்டில் பொதுவாக விஷம் வைப்பாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்து அதில் விஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வேலையை தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருப்பா. அதே சேம் டைம் ஹீரோ வந்து ஒரு யூரிச்சியாக இருப்பாப்புல. இந்த யூரிச்சி அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த குயின் ஆகிறதுக்கு வந்து அதாவது இந்த நாட்டோட குயின் ஆகிறதுக்கு வந்து ராஜா வந்து ஒரு ஆஃபர் வச்சுருப்பாப்புல. அதாவது எப்படின்னா, அவருக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணுங்களை வந்து அவர் கூட்டிகிட்டு வந்து ஒரு கேசல் மாதிரி ஒரு இடத்துல வச்சு, அதில் அவருக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு குழந்த பிறக்குதோ அவங்கள வந்து அவங்களோட மெயின் குயினாக மாற்றிப்பாப்புல. அதில் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ஏன்னா குயின் இருப்பாங்க. அதோட குயினுக்கு சேவை பண்ணுறதுக்கு பொண்ணுங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. பட் பசங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பசங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஆண்மை எடுத்தவங்க. அதாவது அவங்க வந்து அந்த பில்டிங்கில் இந்த கேஸில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்மை இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது மேக்ஸிமம் பொண்ணுங்கன்றதுனால தப்பாக எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டது தான் நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்காப்புல. அவருமே ஒரு ஈச்சியாக இருக்காப்புல. இந்த ஒரு சேம் டைமில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி எப்படி லவ் வருதா, அதான் அனிமையோட கான்செப்டாக கேட்டிங்கன்னா, நோ 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 இதுக்கப்புறம் இது கதையும் கிடையாது. அனிமேக்கும் இந்த லவ்வுக்கும் ஒரு மயிரும் சம்மந்தம் கிடையாது. பட் லவ்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஊறுகாய் பாட்டில் மாதிரி தொட்டு வச்சுருப்பாங்க. மற்றபடி இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அப்பாக்குலிப்ஸ், அதாவது விஷத்தை சாப்பிட்றவங்க, விஷத்தை டேஸ்ட் பண்ணுறவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்னதெல்லாம் அனுபவிச்சாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்னதெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த அனிமையோட கதையே. கேட்க முச்சிலே வித்தியாசமாக இருக்குல்ல. அனிமையே வித்தியாசமாக தான் இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்போவுமே வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி முழுசாக தெரிஞ்சது ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே. இப்போ உதாரணத்துக்கு எம்எஸ் தோனி எடுத்துக்கோங்க. எம்எஸ் தோனியோட படம் பார்த்துருப்போம்ல. அது பார்க்கும்போது எப்போ நம்ம எத்தனை தடவை பார்த்தாலுமே நமக்கு ஒரு ஃபீல் குட்டான இது கிடைக்கும். சார் என்னமா வாழ்ந்துருக்காரு இந்த மனுஷன், எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கா அப்படி தோணும். ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்க முடியல. நமக்குமே சில விஷயங்கள் அதில் ரிலேட் ஆகும். நம்ம இதாக பண்ணியிருக்கோம் அப்படி தோணும். சில விஷயங்கள் வந்து சார் நம்ம பண்ணணும்னு நினச்சா இவர் பண்ணிட்டாரு அப்படி தோணும். அதே மாதிரி தான் இந்த ஒரு அனிமேலையுமே வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்றது மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த இடத்துல நான் இருந்தால் இதான் பண்ணியிருப்பேன், இல்லை இந்த இடத்துல இருந்தால் நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டாக யோசிப்போம்ல. அந்த மாதிரியான விஷயத்தை தான் கொடுத்துருப்பாங்க இந்த அனிமேல. உண்மையிலே தரமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல எஜுகேஷ்னல் அனிமேன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜப்பானை பற்றி, அந்த காலத்து ஜப்பானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிங்ஸ் வாழ்ந்த ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த அனிமே நீங்கள் பார்க்கலாம். இதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ், மோர் தென் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே பிரமாதமாக இருக்கும். தரமான ஒரு அனிமே கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அப்பாக்குலிப்ஸ் டைரி பார்த்துட்டே வந்துடுங்க. ஏன்னா தமிழ் டப்லேயே இருக்குது. ஃபஸ்ட் சீசன் தமிழ் டப்பில் இருக்குது, செகண்ட் சீசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்னும் நல்ல சந்திக்க முடியும். உங்களோட நண்பர் உங்கள் BSK. டாட்டா, பை பை, see you, take care.